وصحبه أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة رواه الترمذي بسند صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து உணவளிக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தவன். நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். அல்லாஹ் எங்களை படைத்தான், எங்களை உருவாக்கினான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல நாம் உங்களை படைத்தோம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனுக்கு ஒரு காலம் இருக்கவில்லையா, அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான். லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, அவனை இப்படி என்று குறிப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியான ஒரு காலம் மனிதர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். ஹுவல்லதீ ஹலககும், அவன் தான் உங்களை படைத்தான். வஸவ்வரகும், உங்களுக்கு உருவமைப்பை கொடுத்தான். ஃபஅஹ்ஸன சுவரகும், உங்களுடைய உருவமைப்பை அந்த அல்லாஹ் மிக அழகானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். 4 வஸ்துக்கள்ல அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லி காட்டுகிறான். வத்தீன், அத்திக்காயின் மீது சத்தியமாக. வஸைத்தூன், ஜைத்தூன் காயின் மீது சத்தியமாக. வதூரி சீனீன், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கப்பட்ட மக்கா முக்கர்ரமாவின் மீது சத்தியமாக. லகத் ஹலக்னல் இன்சான், நிச்சயமாக நாம் மனிதர்களை மனித இனத்தை படைத்திருக்கிறோம். நாம் படைத்திருக்கிறோம். எப்படி படைத்திருக்கிறோம் தெரியுமா? ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகான உறுப்புகளை மிக அழகான அவயவங்களை கொடுத்து மிக அழகானவனாக நாம் மனிதனை படைத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகனை நாம் சங்கையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், மிக சங்கையானவைகளை அவர்களுக்கு உணவாக ஊட்டி கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவன் அந்த அல்லாஹ், எங்களை படைத்தவன், எங்களுக்கு உருவமைப்பை தந்தவன். வஜஅல லகுமுஸ் ஸம்அ, செவிப்புலன்களை கொடுத்தான். வல் அப்ஸார, பார்வைகளை கொடுத்தான். வல் அஃஇதத, உள்ளங்களை கொடுத்தான். அலம் நஜஅல் லஹு ஐனைன், மனிதனுக்கு நாம் 2 கண்களை கொடுக்கவில்லையா? வலிசானன் வ ஷஃபதைன், 2 உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுக்கவில்லையா?
ஹுவல்லதி, அந்த அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? خلق لكم ما في الارض جميعا, இந்த பூமிக்கு மேலால் என்னென்னலாம் இருக்கிறதோ அத்தனையையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, எவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்தவன், அத்தனையையும் தந்தவன். وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா உயிர் ஜீவிகளுடைய ரிஸ்கையும் அந்த அல்லாஹ் அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். அவன் எங்களுடைய ரிஸ்கையும் பொறுப்பெடுத்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அத்தனையையும் தந்து, யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, ஹதீஸ் குத்ஸில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், குல்லுக்கும் ஆரின் இல்லா மன் கஸௌதுஹு, நீங்க எல்லாம் ஆடையற்றவர்கள், நான் யாருக்கு ஆடை கொடுத்தேனோ அவர்களை தவிர. குல்லுக்கும் ஜாயிஉன் இல்லா மன் அத்அம்துஹு, நீங்க எல்லாம் பசித்தவர்கள், நான் யாருக்கு சாப்பாடு கொடுத்தேனோ அவர்களை தவிர. மேலானவர்களே, நாங்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாம இருந்தோம், ஒன்றுமில்லாம உலகத்துக்கு வந்தோம். அத்தனையையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். மனைவியை அல்லாஹ் கொடுத்தான், குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான், தொழில் வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தான். கெட்டித்தனத்தால் சம்பாதித்தவைகள் அல்ல, கெட்டித்தனத்தால் கட்டிய வீடு அல்ல, கெட்டித்தனத்தால் சம்பாதிச்ச பண காசுகள் அல்ல, எங்களுடைய டேலண்ட் இல்ல, எங்களுடைய திறமைகள் அல்ல, அறிவு ஆற்றல்கள் எங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல. அத்தனையையும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், வெறும் கையோடு வந்தோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனையையும் கொடுத்து எங்களை சிறப்பாக வாழ வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கை மௌத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. சகோதரர்களே, எந்த வினாடி அழைப்பு வருகிறதோ அப்போது பதில் கொடுப்பதற்கு காத்திருக்க வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கை, வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, மௌத்தை தயாரிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த மௌத்துக்காக வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட முழுமையான கவனங்கள் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே திசை திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னென்ன நிலைமைகள் உண்டாகிறதோ எல்லாமே அந்த அல்லாஹ் தான் உண்டாக்குறான். லாபத்தை கொடுக்கிறவன் அல்லாஹ், நஷ்டத்தை கொடுக்கிறவனும் அல்லாஹ், சுகத்தை கொடுத்தவன் அவன், நோயை கொடுப்பவனும் அவன், கண்ணியத்தை கொடுப்பவன் அவன், கேவலத்தை கொடுப்பவனும் அவன். மேலானவர்களே, எனவே எல்லா கட்டத்திலும் எல்லா நிலைமைகளிலும் எங்களுடைய கவனங்கள் யார் பக்கமும் திரும்ப கூடாது. யாரும் எங்களுக்கு தேவை கிடையாது, யாரு மூலமாக எங்களுக்கு எதுவும் உண்டாகுவதில்லை. பெற்றோர்களால் குழந்தைகளை செல்வ செழிப்போடு வாழ வைக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் ஏழைகளுடைய குழந்தைகளை அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வச்சிருக்கிறான். எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஹஸ்ரத், எங்கட உம்மா வாப்பமார் தந்துட்டு போன சொத்து பத்துகள் அல்ல, எங்கட உம்மா வாப்பமார் அல்லாஹ் கபரை வெளிச்சமாக்க கஷ்டத்தோட வாழ்ந்தாங்க, அல்லாஹ் இன்றைக்கு எங்களை செழிப்பாக வாழ வச்சிருக்கிறான். யார் கொடுத்தான்? அந்த அல்லாஹ் கொடுத்தான். எத்தனையோ பெற்றோர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் இன்று குழந்தைகள் ஏழைகளாக, கஷ்டவாளிகளாக, பசி பட்டணியோடு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றோர்களுக்கு செல்வத்தை கொடுத்தவன் குழந்தைகளை யார் ஏழ்மையிலே வாழ வைத்திருக்கிறான்? அந்த அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் அவன். ஆனால் அவனுக்கு நலவு தெரியும். செல்வத்தை கொடுத்தால் நலவை அறிந்தவன், அதனால் கொடுத்தான். ஏழ்மையை கொடுத்தால் அவனுக்கு தெரியும் இவனை ஏழ்மையோடு வாழ வைப்பது தான் நலவு. அதுக்காகத்தான் அவன் ஏழ்மையில வாழ வச்சிருக்கிறான். கண்ணியத்தையும் கேவலத்தையும் அறிவையும் அறிவின்மையையும் உலகத்திலே ஒரு அரசனாக, ஒரு குடிமகனாக, உலகத்திலே ஆணாக பெண்ணாக மேலானவர்களை வாழ வைத்தவர்கள் அந்த அல்லாஹ் ஏன் அப்படி வாழ வச்சுக்கிறான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் யாரை எப்படி வாழ வைக்கணும் என்று சொல்லி. ஆனா அடியார்களாகிய எங்கட எப்படி கோட்பாடு இருக்கணும்? நான் எப்படி உலகத்துல வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, செல்வத்தோட ஏழ்மையோட சுகத்தோட நோயோட உலகத்துல கண்ணியத்தோடு கேவலத்தோடு உலகத்துல பல நிலைமைகளோடு உலகத்திலே நான் வாழ்ந்தாலும் என்னுடைய கவனம் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தவிர வேறு யார் பக்கமும் திரும்ப கூடாது. எனது முழு கவனம் அவன் பக்கம் திரும்ப வேண்டும்.
எப்போது எங்களுடைய கவனங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் திரும்புமோ, யார் யாரின் பக்கம் திருப்புவோமோ, யாரை பார்த்துக் கொள்வோமோ, யாருக்காக வாழ ஆரம்பிப்போமோ, யாரிடத்திலே கண்ணியத்தை தேடுவோமோ, யாரிடத்திலே கேவலத்தை, யாரிடத்திலே பணத்தை காசை தேடுவோமோ, யாரை நம்புவோமோ, யாரிடத்திலே வாய் திறப்போமோ, மேலானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை நாடுகிறோமோ அவர்களை வைத்தே அல்லாஹ் கேவலப்படுத்துவார். ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய காலங்கள்ல வாழ்ந்த சமுதாயத்தினர்களை உதாரணமாக சொல்லி காட்டுறார். இந்த பூமிக்கு மேல ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல பலத்தை கொடுத்தான், சக்தியை கொடுத்தான். கௌமு ஆத் என்று சொன்னால் அவர்கள் பலமானவர்கள், பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் கொடுத்த கண்ணிய, அல்லாஹ் கொடுத்த பலத்தை வைத்து, அந்த பலத்தை வைத்து மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட பலமுள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டார்கள். மேலானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்ட ஒரு வழிமுறை, அவர்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்த ஏதோ ஒரு முறை ஒன்று அல்லாஹ் உண்டாக்குவார். கௌமு ஆதுக்கு அல்லாஹ் ஒரு நபி அனுப்பினான். வ இலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆது கோத்திரத்தார்களுக்கு அனுப்புகிறான். அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்தார்கள்ட்ட வந்து முயற்சி செஞ்சாங்க, பாடுபட்டாங்க, சொன்னாங்க ஆல யா கௌமி இபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு, என்னுடைய அன்பான கூட்டத்தினார்களே, எனது அன்பு கூட்டத்தார்களே, கௌமுகளே, நீங்க யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? யார் பக்கமும் கவனங்களை, திசைகளை திருப்ப வேண்டாம். அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வின் பக்கம் கவனங்களை திருப்புங்கள். அல்லாஹ்வின் பக்கம் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கோத்திரத்தார்கள் அழைக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டம் தனது பலத்திலே பெருமையோடு மமதை அடித்தார்கள். எங்களால சாதிக்கலும், அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒத்தனை நம்பித்தான் உலகத்துல நாங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்று சொல்றது அல்ல. வாழ்க்கையில எனது பலத்தை, எங்களுடைய சக்தியை வைத்து எங்களுக்கு வெற்றி அடையலாம் என்று சொல்லி நினைச்சாங்க, பெருமை அடிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அவர்களுடைய நபியுடைய முயற்சி பயன் அளிக்காத நேரத்துல அல்லாஹ் அவர்களை அழிச்சு போட்டார். وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ 7 لَيَالٍ و8 أَيَّامٍ. அல்லாஹ் அவர்களை அழித்தான். எதன் மூலமாக? காற்றின் மூலமாக அல்லாஹ் அழித்தான். 8 பகல்களும் 7 இரவுகளும் ஹுசூமா, தொடர்ச்சியான காற்று, தொடர்ச்சியான காற்று வீசியது. வெறும் காற்று சகோதரர்களே, எந்த காற்று இல்லாமல் வாழ முடியாதோ அதே காற்றை அல்லாஹ் ஆது கூட்டத்தார்களுடைய முடிவுக்கு காரணமாக ஆக்கினான். ஃபதரல் கௌம ஃபீஹா கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் காவியஹ் ஃபஹல் தரா லஹும் மின் பாகியஹ். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பெரும் பெரும் ஈச்ச மரங்களை பிரட்டி விட்டதை போல உயர்ந்தவர்கள், நல்ல கொழுத்தவர்கள், பலமானவர்கள், சக்தியுள்ளவர்கள் பூமியிலே பிணமாக பிறண்டு கிடந்தார்கள். ஃபஹல் தரா லஹும் மின் பாகியா, அவர்கள் யாராவது ஒத்தராவது உலகத்தில் மிஞ்சினார்களா, எஞ்சினார்களா? அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறார். ஹல் தரா லஹும் மின் பாகியா, ஒத்தராவது உலகத்தில் எஞ்சினார்களா? இத போல சம்பவங்கள் சமூது கூட்டத்தார்களோட சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை, ஆற்றலை கொடுத்தான். அவர்கள் நினைச்சாங்க சக்தியும் இருக்குது, புத்தியும் இருக்குது. அதுக்கு சக்தி இருந்ததுதான், புத்தி இருக்கல்ல. எங்களுக்கு புத்தியும் இருக்குது, சக்தியும் இருக்குது. வகானூ யன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூதன் ஆமினீன், பெரும் பெரும் கல்லு மலைகளை சொரங்கங்களாக சொரண்டி அவர்கள் அந்த காத்து வந்தாலும் அழிக்க முடியாது என்று நினைச்சு கொண்டு சொரங்க பாதைகளை உருவாக்கி
கல்லு மலைகளுக்குள்ளே குகைகளை கைகளால் அப்படியே கொடைந்து எடுத்து அவர்கள் அங்கே பெரும் பெரும் பாதுகாப்பு கோட்டைகளை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்விடத்துல காற்று மட்டுமல்ல இருக்குது, அல்லாஹ் ஒரு சப்தத்தின் மூலம் முழு சமூது கோத்திரத்தார்களையும் அல்லாஹ் அழிச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வெள்ள பிரளயத்தின் தண்ணீர் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சான். மேலான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை யாரெல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை, அருட்கொடைகளை, பாக்கியங்களை வச்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த மறந்தாங்களோ, அல்லாஹ் அவைகளை கொண்டே அவர்களுடைய முடிவுடைய நிலைமைகளையும் அல்லாஹ் உண்டாக்கினான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு மனிதர், தனி மனிதர், அரசாங்கமே ஒரு பக்கம், ஒரு மனிதர் மற்றும் மறுபக்கம் தனி மனிதராக நிற்கின்றார், ஒருவராக இருக்கின்றார். முழு அரசாங்கமும் முயற்சி செய்கின்றது இந்த ஒரு தனி மனிதரை கேவலப்படுத்த வேண்டும், இந்த ஒரு தனி மனிதரை அவரை சுட்டு அப்படியே சாம்பலாக்க வேண்டும், நெருப்பிலே விட்டு சுட வேண்டும், சாம்பலாக்க வேண்டும். முழு நும்ரூதுடைய அரசாங்கம் திகண்டு விட்டது, திரண்டு விட்டது. அவர்கள் பாரிய முயற்சியிலே விறகுகளை ஒன்று சேர்த்து நெருப்புகளை மூட்டி பாரிய முயற்சிக்கு பின்னால் ஒரே ஒரு மனிதர், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர், ஒரே ஒரு மனிதர் தான். அவர் மனிதர், அவர் மலக்கு அல்ல, அவர் ஒரு மலக்கு அல்ல, அவர் ஒரு மனிதர்களில் நின்றும் உள்ள ஒருவர். ஆனால் அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது தெரியுமா? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கிறதே. உள்ளங்கள் படைத்தவனின் பக்கம் திசை திரும்புவது இருக்கிறதே, இது லேசானதல்ல. இது சகோதரர்களே, பூமியில் நடமாடும் வானத்துடைய தொடர்புடையவர்கள். மக்களோடு பேசுவார்கள், மக்களோடு கதைப்பார்கள், மக்களோடு பழகுவார்கள், மக்களோடு சிரிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் 7 வானத்தை தாண்டி இந்த ஷஅபானுடைய மாதத்திலே காலடி அடித்து வைத்திருக்கிறோம். கடந்து போன, எங்களை விட்டும் கடந்து போன ரஜபுடைய மாதம் படித்து தந்த பாடம் அதுதான். இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு மனிதருடைய வரலாறு. மேலானவர்களே, ஈருலக தலைவர், சையதுல் அவ்வலீன வல் ஆகிரீன், காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன், தாஜுல் மதீனா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் இருந்த தொடர்பு இருக்கிறதே. மேலானவர்களே, அவர்கள் பூமியில இருந்து அல்லாஹ்வை சந்தித்து வென்று வந்தார்கள், அல்லாஹ்வை நெருங்கினார்கள், அல்லாஹ்வுடன் கதைத்தார்கள், அல்லாஹ்வுடன் பேசினார்கள், இஸ்ராவுடைய மிஅராஜுடைய அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். இத போல இருந்த இன்னும் ஒரு மனிதர் தான் முழு நும்ரூதுடைய அரசாங்கத்துக்கு முன்னால் சக்தியை கொண்டு, வாளை கொண்டு, ஆயுதங்களை கொண்டு போட்டியிட்டவர் அல்ல, படை பட்டாளங்களை கொண்டு போட்டியிட்டவர் அல்ல. அவருடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தின் மூலமாக, ஈமானின் மூலமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நேசர், அல்லாஹ்வுடைய நேசர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த அரசாங்கமே திகண்டு விட்டது. சொன்னாங்க, இந்த இப்ராஹிமை வஅராது பிஹி கைதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி தீட்டினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜஅல்னாஹுமுல் அஸ்ஃபலீன், சூழ்ச்சி செய்தவர்கள் தாழ்ந்து போனார்கள். சொன்னாங்க, காலூ ஹர்ரிகூஹு, இப்ராஹிமை எரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு பதில் கொடுக்க போக இல்லை. எப்போதும் மடத்தனமாக கதைக்கூடியவர்களுக்கு பதில் கொடுக்க கூடாது. உலகத்திலே வரும் பிரச்சனைகளை திரும்பி பார்க்க கூடாது. எங்கட இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா சகோதரர்களே? சாமனத்துடைய விலை கூடுது, நாங்க யார் பக்கமோ கவனங்களை திருப்புகிறோம், நிலைமைகள் உண்டாவது, பிரச்சனை வருவது. முஸ்லிம்களுக்கும் அந்நியவர்களுக்கும் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது திகனையில பிரச்சனை, அலுத்கமையில பிரச்சனை. மேலானவர்களே, யாரை பார்த்தோம்? அரசாங்கமா, மக்களா, பெரும்பான்மையினர்களா? எங்களுடைய கவனங்கள் குறுகிவிட்டது, குறுகிய பார்வையாக மாறிவிட்டது. நாங்களோ அடியார்களை பார்க்கின்றோம். ஒருத்தர் ஒரு செவத்துல ஆணிய வச்சு அடிக்கிறார், ஒரு ஆணி எடுத்து செவத்துல அடிக்கிறார். அரபுல ஒரு அரபு பாசையுடைய ஒரு பழமொழி, அந்த செவத்துல அடிக்கக்கூடிய ஆணி சுத்தியல் இடத்துல கேட்குதாம்,
லிம ததுக்குனி, ஏ அப்பா ஏண்ட மேல இடுக்கிறாய், ஏன் ஏண்ட மேல தட்டுகிறாய்? அந்த சுத்தியல் ஆணிக்கு பதில் சொல்லுகிறதாம், சல்மை யதுக்குனி, என்னிடத்துல கேட்காதே, என்ன பிடிச்சிருக்கிறவன்ட்ட கேளு. என்ன கருத்து தெரியுமா? பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், பிரச்சனை வரும் திசைகளை பார்க்க வேண்டாம், பிரச்சனைகளை அனுப்பியவனை பார்ப்போம். நிலைமைகள் உண்டாகுவதெல்லாம் யாரை வைத்துமல்ல, அவங்களை வச்சு இவங்களை வச்சு அவங்களாலதான் இவங்களாலதான் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் அந்த நேரம் இந்த நேரம். இன்னுமா நாம் நம்முடைய கவனங்களை படைத்தவனின் பக்கம் திருப்பவில்லை? யாரை நாடுகிறோம், யாரை தேடுகிறோம், யாரை நெருங்குகிறோம், யாரை ஆதரவு வைக்கின்றோம், யாரிடத்திலே உதவி தேடுகிறோம்? மேலானவர்களே, உலகமே திகழலாம், உலகமே திரண்டு வரலாம், ஒரு மனிதருடைய உள்ளம் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது. வகால இன்னி ذاهبٌ இலா ரப்பி சயஹ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் யார் பக்கமும் பார்க்க மாட்டேன், அங்கும் இங்கும் கவனங்களை திருப்ப மாட்டேன். எனது கவனங்களை யார் பக்கம் திருப்பிருக்கிறேன் தெரியுமா? ذاهبٌ இலா ரப்பி, என்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸ வ ஜல் அம்ம நவாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா, அவன் பக்கம் மட்டுமே எனது முழு கவனத்தையும் திருப்பியிருக்கின்றேன். பரிசுத்தமானவன், புகழுக்குரியவன், மிகப்பெரியவன், சக்தியுடையவன், நாடியதை சாதிக்க கூடியவன். மேலானவர்களே, எதையாவது நாடிவிட்டால் இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன் என்று சொன்னால், ஆகி என்று சொன்னால் ஃபயகூன், உலகமே ஆகிவிடும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பக்கம் எனது முழு கவனத்தையும் நான் திருப்பி விட்டேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி, நிச்சயமாக நான் எனது முழு கவனத்தையும் நான் திருப்பி விட்டேன். யார் பக்கம் தெரியுமா? லில்லதி, ஒருவனான அல்லாஹ், அவன் பக்கம். ஃபதர ஸமாவாதி வல் அர்த, வானங்களை பூமிகளை முன்னுதாரணம் இல்லாமல் படைத்திருக்கின்றானே அந்த அல்லாஹ். ஹனீஃபா, அவன் பக்கம் மட்டுமே, அவன் பக்கமும் திருப்பவில்லை. நாங்க சொல்றோம் அல்லாஹ்வையும் நம்புறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வையே நம்புகிறேன். மாற்றம், வார்த்தையில மாற்றம் இருக்கிறது. நாங்க சொல்றோம் நாங்க அல்லாஹ்விடத்திலேயும் கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில தான் கேட்பேன், வேற யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். கலட்டுவோம் சகோதரர்களே, அடிமனசிலே இருந்து படைத்தவனை அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ், அந்த ஒருவனை தவிர வேற யார் பக்கமும் எங்களது கவனங்கள் திரும்ப கூடாது. எங்களது உள்ளத்திலே அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் மஹப்பத்தும் மேலோங்க வேண்டும், ஜொலிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் உருவாக வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் வர வேண்டும், அல்லாஹ்வை நாட வேண்டும். அந்த சாலிம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்ஜிதுடைய அஸான் சத்தம் கேட்டுவிட்டால் அவர்கள் ஓடுவார்கள் மஸ்ஜிதுக்கு. சொல்லுவார்களாம், وحقكم ما لذ لي من غير ذكركم وذكر سواكم في فمي قط لا يحلون متى تجمع الأيام بيني وبينكم ويفرح مشتاق إذا جمع الشمل. அல்லாஹ்வுடைய அன்பிலே, அல்லாஹ்வுடைய நேசத்திலே அல்லாஹ்வுடன் உள்ளம் லயித்து போய் ஒரு பாடல், ஒரு பைத்து படிப்பார்கள். சாலிம் ஹத்தாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னுடைய அன்பை தவிர, உனது அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர எனது நாவுக்கு இனிப்பு கிடையாது. சுவையாக இருப்பது சுவையான உணவு பண்டங்கள் அல்ல, உணவு வகைகள் அல்ல. எனது நாவுக்கு சுவையாக இருப்பது وذكر سواكم في فمي قط لا يحلو, உன்னுடைய திக்ரை தவிர எனது நாவுக்கு இனிப்பு கிடையாது யா அல்லாஹ். சொல்லுவாங்க, யா அல்லாஹ், மதா தஜ்மஉல் அய்யாமு பைனி வ பைனகும், எப்போது எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய சந்திப்பு இருக்கிறது யா அல்லாஹ்.
மௌத்தாகுவதை ஆசைப்படுகிறேன், மரணத்தை நேசிக்கின்றேன், உன்னை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ், உனது லிகா கிடைக்க வேண்டும், உனது அரவணைப்பு எனக்கு உண்டாக வேண்டும், உன்னை வந்து அடைவதுதான் எனது வாழ்க்கையின் இறுதி இலக்காக இருக்கிறது. உன்னை சந்தித்து விட்டால் எனது ஆசை தீர்ந்துவிடும். எனது அன்பிற்குரிய ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வை நான் நேசிக்க கூடியவனை நான் அடைய வேண்டும், சந்திக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம் புனிதமான மாதம், ஸலவாத் ஓதுவதற்கு சிறந்த மாதம் என்று எழுதியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் நாங்க எங்கட ஸ்டேட்டஸ்ல, டெலிபோன்ல, எங்கட மொபைல்ல நாங்க போட்டு திருப்தி அடையக்கூடிய ஆயத் இது போன்ல ஸ்டேட்டஸுக்குரிய ஒரு ஆயத்து அல்ல. இது வாழ்க்கைக்கு சொந்தமான ஆயத். அது என்ன ஆயத்? வெள்ளிக்கிழமை நாள் வந்தா எல்லாரும் இந்த ஆயத்தை செவிமடிப்பதிலும் ஷேர் பண்ணுவதிலும் மேலானவர்களே நிறைய பேர் இன்பம் கொள்றாங்க. அந்த ஆயத் இறங்கின மாதம் ஷாபானுடைய மாதம். அது என்ன ஆயத் தெரியுமா? இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அந்த சிறந்த உயர்ந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லுங்கள். ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், எங்களுடைய கவலைகளை போக்கின்றான். இஸ்திக்ஃபார் மூலமாக, ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வை அடைவோம். என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன நெருக்கடி, என்ன வேணும், என்ன தேவை? ரமதானுடைய மாசம் வருகிறது. இது ஜகாத் கமிட்டிக்கு கடிதம் எழுதும் மாதம் அல்ல. இது பிச்சை கேட்கும் மாதம் அல்ல. செல்வந்தர்களை பார்க்கும் மாதம் அல்ல. யாரின் பக்கமும் கவனத்தை திருப்பும் மாதம் அல்ல. அல்லாஹ்வை அடைவோம், அல்லாஹ்விடத்திலே கேட்போம், தஹஜ்ஜுதிலே எழும்புவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபார் மூலம் அல்லாஹ்விடத்திலிருந்து அடைந்து கொள்வோம். அல்லாஹ்வை மட்டும் நெருங்குவோம், அல்லாஹ்வை மட்டும் தேடுவோம், அல்லாஹ்விடத்திலே நெருங்குவோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரப்போகிறது, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். சந்தோஷமாக அல்லாஹ்வை போகலாம், சந்திக்கலாம், மௌத்தாகலாம். கயாமத்திலே அல்லாஹ்வை சிரித்துக் கொண்டு அல்லாஹ்வுடன் பேசலாம், கதைக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.